மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஓல் ஸ்பைசஸ், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 கப் வெங்காயம், ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, தக்காளி 1/2 கப், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தண்ணி 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன், க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.